டெய்லி நம்ம உடலுக்கு தேவைப்படுகிற ஊட்டச்சத்துல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஊட்டச்சத்து அப்படின்னா அது வந்து நார்ச்சத்து அப்படின்னே வந்து சொல்லலாம். பொதுவாகவே இந்த நார்ச்சத்து வந்து நிறைய பழங்கள் அண்ட் காய்கறிகள்ல இருந்து தான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அதிகமாவே வந்து கிடைக்கும். ஸோ ஆப்பிள் நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா அதுல 100 கிராம் ஆப்பிள்ல 2.5 கிராம் நார்ச்சத்து வந்து இருக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா பெரும்பாலான நார்ச்சத்து அந்த தோல்ல தான் இருக்கும். ஸோ தோல் சீவாம சாப்பிடுறது நல்லது. பட் ஆனா அந்த மெழுகு ஒட்டுவாங்க, அதை கொஞ்சம் நீங்க பாத்துக்கோங்க. அதுக்கு அடுத்தபடியா கொய்யாப்பழம் வந்து நார்ச்சத்து நிறைஞ்ச ஒரு பொருள் தான். 100 கிராம்ல 5 கிராம் நார்ச்சத்து வந்து பாத்தீங்கன்னா அதுல வந்து கிடைக்குது. தினசரி நம்ம வந்து ஒரு நாளைக்கு இவ்வளவு நார்ச்சத்து எடுத்துக்கணும்னு இருக்குல்ல, அதுல 25% இதுல இருந்தே வந்து பாத்தீங்கன்னா கவர் ஆயிரும். கிட்டத்தட்ட விட்டமின் சி, ஏ, B6 இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கொய்யாப்பழத்துல இருக்கு. அவ்வளவு நல்ல பொருள் அது. வாழைப்பழம் மலிவா கிடைக்கக்கூடிய ஒரு நார்ச்சத்து நிறைஞ்ச பழம். 100 கிராம் வாழைப்பழத்துல 2.6 கிராம் நார்ச்சத்து வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. இதெல்லாம் தாண்டி வாழைப்பழத்துல ரத்த அழுத்தத்தை குறைக்கக்கூடிய பொட்டாசியமும் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கு. அதுக்கு அடுத்தபடி அத்திப்பழத்துல நம்ம சருமம், தலைமுடி மற்றும் உடல் வளர்ச்சிக்கு தேவையான விட்டமின்கள் மற்றும் ஊட்டச்சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு. இதெல்லாம் தாண்டி 2.9 கிராம் நார்ச்சத்து